வரலாற்றில் இன்று எத்தனையோ பேரரசுகள் தோன்றி வளர்ந்து அதன் பொற்காலத்தை அடைந்து வீழ்ந்து மண்ணோடு மண்ணாக மக்கிப் போயிருக்கின்றன. உதாரணமாக கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, ஆங்கிலேய பேரரசு, துருக்கி ஓட்டமான் பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு. இவற்றுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை உண்டு. தோன்றியது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம், வீழ்ந்தது ஓரிடமாக இருக்கும். ரோம பேரரசும் இதற்கு விதிவிலக்கல்ல. கிமு 753 2 சகோதரர்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது. எப்படியாவது ஒரு புதிய நகரத்தை உருவாக்க வேண்டும், நிறுவிவிட வேண்டும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த நகரத்தை எங்கே நிறுவ வேண்டும் என்ற அந்த கருத்து வேறுபாடு சகோதரர்களுக்குள் இருந்தது. அந்த கருத்து வேறுபாடு சண்டையாக மாறி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டு ஒரு கட்டத்தில் ஒருவர் கொல்லப்படுகிறார், இன்னொருவர் தான் விரும்பிய இடத்தில் ஒரு நகரை உருவாக்குகிறார். அந்த இருவரும் ஒரு பெண் ஓநாயால் வளர்க்கப்பட்டவர்கள் என்று ரோம புராணம் கூறுகிறது. அந்த இருவரில் ஒருவர் ரோமுலஸ். அவர் கொன்ற தன் சகோதரரின் பெயர் ரீமஸ். சண்டையில் வென்ற ரோமுலஸ் பெயரால் உருவாக்கப்பட்ட நகரம்தான் ரோம். இது பின்னாளில் ரோம பேரரசாக மாறி பாதி உலகத்தை ஆண்டது. இந்த நாள் பின்னாளில் ஃபெரில்லா என்ற ரோமன் பண்டிகையுடன் இணைத்து கொண்டாடப்பட்டு வந்தது. கிமு 753 ரோமுலஸால் ஏப்ரல் 21 உருவாக்கப்பட்ட நகரம்தான் ரோமன் நகரம். கிமு 753 ரோமுலஸால் ஏப்ரல் 21 ரோம் நகரம் என்ற ஒரு புதிய நகரம் உருவான தினம் இன்று. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.